வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் போது தான் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் எப்படி ஸ்கூலை சூஸ் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணுறோன்னா நாங்கள் அந்த ஸ்கூலில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்து அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணுவோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மேபி யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போர்டுன்றதை நான் சூஸ் பண்ணிடுவேன். சிபிஎஸ்சியில் தான் படிச்சுட்ருக்கேன். அதனால் சிபிஎஸ்சி போர்டு எந்த ஸ்கூலில் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துப்போம். ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரிசப்ஷனில் பேசுவோம், இல்லை பிரின்ஸிபல்கிட்டே டேரெக்டாக பேச சொன்னாங்கன்னா பேசுவோம். அவங்க எப்படி பேசுகிறாங்கிறத பார்ப்போம். எங்களோட க்ரைட்டீரியா என்னன்றதை சொல்லுவோம். ஒரு ஸ்கூலில் நம்ம போய் ரிசப்ஷனில் கேட்கும்போதே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்லேயே இருக்கும், நீங்கள் அதிலே டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி கொண்டு கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு டேரெக்டாக ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அந்த கொஷின்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு விஷயத்துக்கு கூட அவங்களால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இதுதான் எங்களோட ஸ்கூலோட ப்ரொசீஜர், இப்படி தான் இருக்குன்றது அவங்களால அதை ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத ஸ்கூலில் நாங்கள் கண்டிப்பாக போகவே மாட்டோம். அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அந்த ஸ்கூலில். ரெண்டாவது அந்த ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்றத பார்ப்போம். குழந்தையோட சேஃப்டியை நாங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுவோம். எங்கள் பாப்பா கிளாஸ் 4 தான் படிக்கிறதுனால நாங்கள் அந்த ஸ்கூலில் மேக்ஸிமம் உமன்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்களா, ஜென்ஸ் இல்லாமல் எல்லாமே லேடிஸாக இருக்காங்களான்றதான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே கேட்போம். அந்த மாதிரி ஸ்கூலை கன்சிடர் பண்ணுவோம். தேர்ட் திங் ட்ரான்ஸ்போர்ட். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கா, குழந்தை பஸ்லேயோ வேன்லேயோ போகுதுன்னா அது பக்கமாக இருக்கா, ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாமல் அந்த பஸ்ஸுமே சேஃப்டியாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபோர்த்து அந்த ஸ்கூல் அந்த ஏரியாவில் நல்ல நேமில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. ஏன்னா பேரண்ட்ஸாக நம்ம போய் கொஷின் கேட்டோன்னா அதுக்கு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, பிரின்ஸிபலுமே நல்லா ஓப்பனாக பேசுகிறாங்களா அப்படின்றது தான் நாங்கள் செக் பண்ணுவோம். ஒரு ஸ்கூலில் லாஸ்ட் இயர் மார்க் ஷீட் கொடுங்க, அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. நல்லா கொஞ்சம் படிக்காத குழந்தைன்னா சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் பாப்பாவுக்கும் ஒரு வாட்டி ஸ்கூலில் சேர்க்கும்போது ஒரு 2-3 ஸ்கூலில் நடந்துச்சு. கோவிட் டைமில் எந்த ஸ்கூலுமே இல்லை. ப்ரைமரி செக்ஷன்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ்னால் அந்த குழந்தைங்க உட்காந்து கவனிக்காதுங்க. ஏன்னா அப்போ ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் அந்த என்விரான்மெண்ட்டாக அந்த குழந்தை படிக்க முடியும். அதனால் நான் ஸ்கூலில் தேவையில்லாமல் சேர்க்காமல் வீட்டிலேருந்தே நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு போகும்போது அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க எந்த ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னு. நாங்கள் சொன்னோம் எல்கேஜி யூகேஜி படிக்கலை, இது டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க புக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு, இவ்வளோ கஷ்டமான புக்ஸ் உங்கள் பாப்பா எப்படி படிப்பா, ஸ்பெல்லிங்ஸ்லாம் கேட்டாங்க. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கேட்டேன், 3 வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங், கேட்டு டாக் அந்த மாதிரி 3 வேர்ட்ஸில் சொன்னால் சொல்லும். இப்போ பலூன்ற ஸ்பெல்லிங்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. பாருங்கள், அவங்க பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு சொல்ல தெரியல ஸ்பெல்லிங்கு. ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ரைட்டிங்லாம் எழுத வச்சாங்க, அவளுக்கு கர்சிவ் ரைட்டிங் அப்போதைக்கு எழுத தெரியல. நாங்கள் யூகேஜிலே இதெல்லாம் ட்ரைன் பண்ணிடுவோம். அதனால் உங்கள் பாப்பா நீங்கள் எல்கேஜியோ இல்லை அட்லீஸ்ட் யூகேஜிலாம் சேருங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அந்த இடத்துலையே தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்கூல் நம்ம குழந்தைக்கு ஃபிட்டு கிடையாது. ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு திறமை இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லா குழந்தைக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஸ்கூல். படிக்கிற குழந்தைய மட்டும் வச்சு சொல்லிக் கொடுத்து ரிசல்ட் வாங்குறது ஸ்கூல் கிடையாது. இந்த க்ரைட்டீரியாவையும் பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்கூலில் போகும்போது லாஸ்ட் இயர் மார்க் ஷீட் கொடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போதே கேட்பாங்க. ஒரு சில ஸ்கூலில் ஜஸ்ட்டு அவங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்ட்ரன்ஸ் மட்டும் வைப்பாங்க. அதில் பாஸ் ஆனால் ஓகே சேர்த்துப்பாங்க. நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். போன வாட்டி அவள் எப்படி படித்தா அப்படின்றத பார்த்து சேர்க்க வேண்டாம். இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் வைங்க, என் குழந்தைகிட்ட தகுதி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் நான் சூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ்க்கு 30 மெம்பர்ஸ், அதான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவேன். ஏன்னா ஒரு 30 குழந்தைங்கன்னா அந்த டீச்சர்ஸ்னால சமாளிக்க முடியும். நிறைய 60 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியாதுல்ல, அதையும் நோட் பண்ணுவோம். ரெண்டாவது முக்கியமாக நான் அந்த ஸ்கூலில் பார்க்குறது என்னென்னா, டாய்லெட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கா, அந்த கிளாஸ் ரூம்லாம் வெளியே பார்த்தாவே என்விரான்மெண்ட் நீட்டாக இருக்கா, ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவேன். ஆல்ரெடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாவே தெரியும் அந்த ஸ்கூலோட சேஃப்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, டிசிப்ளின் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
அடுத்த திங் என்னென்னா ஃபீஸ். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அந்த ஸ்கூலில். நாங்கள் வந்து இப்போ 2 இயர்ஸ் தான் இருக்க போகிறோம். அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1 lakh சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1 lakh வந்து எங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலில் போய் எங்களால் 1 lakh அந்த மாதிரி பே பண்ண முடியாது. ஃபீஸ் என்னவோ 50,000 60 தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரியும் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ஃபீஸ் நிறையா இருக்க ஸ்கூலில் நல்லா சொல்லித் தருவாங்களோ, ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்க ஸ்கூலில் நல்லா சொல்லித்தர மாட்டாங்கன்றதுலாம் கிடையாது. எல்லாமே அந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்து தான். எப்படி வந்து டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு கிளாஸில் 30 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்குங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு குழந்தைக்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சி அந்த டீச்சர் வந்து அவங்க அந்த லைனில் நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வராங்களான்றதை பொறுத்து தான் ஸ்கூலை வந்து நல்ல ஸ்கூலாக இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். படிக்கிற குழந்தைங்கள மட்டும் வச்சு அவங்க ரிசல்ட்டை மட்டும் கொடுக்குறது வந்து நல்ல ஸ்கூல் கிடையாதுன்றது என்னோடய கருத்து. இப்போ என் குழந்தைகிட்ட ஒரு திறமை இருக்கா, அந்த டீச்சர் அதை கண்டுபிடிச்சி இதே என்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் குழந்தைகிட்ட இந்த திறமை இருக்குது, இல்லை சூப்பராக வருவா அப்படின்னு சொல்கிற டீச்சர் தான் வந்து நல்ல டீச்சர் நான் சொல்வேன். ஏன்னா அப்போ தான் அவங்க அந்த கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு குழந்தைய பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்றதுக்கு அதுதான் ஒரு உதாரணம்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். அவள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நார்த் இந்தியாவில் படித்தான். 2nd and 3rd வந்து கர்நாடகாவில் படித்தான். அப்போ அந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க. அவள் நார்த் இந்தியாவில் படிக்கும்போது ஹிந்தி மட்டும்தான் கற்றுக்கிட்டா. இந்த ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறம் அவளுக்கு இங்கிலீஷ் வந்து அவங்க பேசுகிறது புரியலை. அந்த மிஸ் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பேசுகிறது புரிய மாட்டேங்குது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்ஸுக்கு தமிழ் தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட என்ன சொன்னதுன்னா, நான் தமிழில் பேசினா மற்ற குழந்தைங்களாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அவகிட்ட வந்து தமிழ் பேசுகிறீங்க, அப்போ வந்து அவங்களும் வந்து கன்னடத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. அது ஸ்கூல் ரூல்ஸை வந்து மதிக்காத மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் பேசணுன்றது பிரின்ஸிபலோட ரூல்ஸு அப்படின்னு சொன்னனால நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் பாப்பாவுக்கு புரிஞ்சுப்பா, நீங்கள் டைரியில் மட்டும் எழுதி கொடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மிஸ்ஸு வந்து கரெக்டாக அவளுக்கு மட்டும் டைரியில் எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா புரியல, அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அவங்க எழுதி கொடுக்குறாங்க, என்ன சொல்ல வராங்க, அவளுக்கு என்னென்ன இதுன்றது, ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத. 20 daysலேயே வந்து வந்து இங்கிலீஷை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா அவங்க சொல்கிறத எல்லாத்தையுமே. இதுதான் குழந்தைங்க கிட்ட இருக்க திறமை. ஒரு குழந்தை 20 நாளில் புரிஞ்சுக்கும், 1 மாதத்தில் புரிஞ்சுக்கும், 3 மாதத்தில் புரிஞ்சுக்கும். அது வந்து அந்த டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. அந்த ஸ்கூல் தான் வந்து அந்த குழந்தைங்கள வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது என்னோடய கருத்து. நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்கூலை சூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்கள சேர்ப்பீங்க, என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.